Hi, good morning, my dear beautiful peoples in the world. உலக மக்களே, டீ சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்டுட்டே கூட நியூஸ் பேசலாங்க. ஆ கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேக்ரவுண்டில் லைட்டு கீட்டுலாம் வச்சு நியூஸ் பேசுகிறாங்களே அதுவா? பொய்யா பேசுவாங்களே அதுவா? சில்லற 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 ஆ ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு சேனலு, ஆ ஆளுக்கு ஒரு சேனலு. ஆமாம், ஊப்பிங்க. அப்படி பேசுறது தான் செய்தி. ஏன்னா அப்போது உலகத்தில் உண்மையான செய்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நோ சான்ஸ், நோ சான்ஸ். சரி, கம் ஆன், கம், வில் ஹாவ் டீ. ஆமாம், நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. இன்னும் மோகனா வரல. மோகனா வந்தால் மோகனா நேரம் வாசிச்சிருக்கோம். எனக்கு நியூஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். அப்படியே நம்ம செய்திக்குள்ளேயே போகலாம். டீயும் குடிக்கலாம். நீங்களும் டீ குடிச்சிக்கிட்டே நியூஸ் கேட்கலாம். ஓகேவா? தூங்கும்பொழுது கேட்கலாம், முழிச்சும்போது கேட்கலாம். ஸோ ஆமாம், பார்க்க போகிறதா தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சென்னை 26/7/2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். எப்போவுமே முதல் பக்கம் வழக்கம் போல பாவம். தினத்தந்தி பேப்பர் கம்பெனிக்காரங்களுக்கு பாவம் சாப்பாடு இல்லையா, ரொம்ப. ஆமாம், பட்னியில் போகுது அவங்க குடும்பம். அதனால் ஒரு 20 பக்கம் இருந்தால் அதில் ஒரு 15 பக்கத்துக்கு விளம்பரத்தை போட்டால் தான்ப்பா சோறு சாப்பிட முடியும். வெறும் நியூஸை போட்டால் அந்த குடும்பத்துக்கு யாருங்க சோறு போடுறது? ஆதித்தனார் குடும்பத்துக்கு யார் சோறு போடுறது? பார்த்தீங்களா? 2வது பக்கமும் விளம்பரம். அப்புறம் 3வது பக்கத்தில் முக்காவாசி விளம்பரம். ஏதோ கொஞ்சம் செய்தி இருக்குது. அதுவும் என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தூத்துக்குடி ஜூலை 26 ரூபாய் 4800 கோடி திட்டப் பணிகள் தொடக்கம். தூத்துக்குடிக்கு இன்று பிரதமர் மோடி வருகை. விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார் நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு சொந்த கருத்தை சொல்லிடுறேன். இந்த தூத்துக்குடி இருக்குங்களே, இந்த தூத்துக்குடி துறைமுகம் ஒவ்வொரு நாடும், ஆமாம், வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருவது எதுவென்றால் துறைமுகம். ஆமாம், சிங்கப்பூர்ன்றமே எதில் வருமானம் வருது? சொல்லுங்க, எதுலங்க வருமானம் வருது? துறைமுகத்தால். ஓகேங்களா? இப்போ பாம்பே எடுத்துங்களா, ஏர்போர்ட்டால் வருமானம். சிங்கப்பூர் கூட அப்படி தான், ஏர்போர்ட்டு அண்டு ஷிப்பிங், இந்த மாதிரி விஷயம் நிறைய நாடுகள். ஆமாம், துறைமுகத்தையும் ஏர்போர்ட்டையும் நம்பி, சுற்றுலாவை நம்பி வாழுகிறது. 195 நாடுகளில் ஒரு 200 நாடுகள் இருக்கு என்று நினைக்கிறேன். பட் 10 நாடு தான் மகிழ்ச்சி நாடு. மித்த நாடுலாம் ஊரை ஏமாத்துற நாடு தான். ஊரை ஏமாத்துற நாடுன்னா என்ன? ஏழை மக்களை வாட்டி வதக்கி அவர்கள் இரத்தத்தை அட்ட பூச்சியாய் குடித்து அடித்து சக்கையாய் பிழிந்து வரி வட்டி. வீரபாண்டிய கடம்பமான அன்னைக்கு அப்படி வெள்ளைக்காரனை கேட்டாருன்னா அவரை தூக்கில் போட்டாங்க. என்னைக்கு தூக்கில் போகிறானுங்கன்னு தெரில. போடுவானுங்க, அதெல்லாம் போடுவானுங்க. போடக்கூடிய ஆடு இருந்தாலும்ப்பா. நம் நாட்டு மக்களுக்கு மானம், சூடு, சொரணை கிரணை ஏதாவது சோத்தை கீத்த தின்னா சரி. இவன் ஏதோ மலத்தை தின்றவன். ஏன், எதுக்கு, என்ன ஏது கேள்வி கேட்கவே மாட்டான். டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிட்டுட்டே கேளுங்க. ஏன்னா இது முடிஞ்சதுன்னா நான் இதுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? நான் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலைங்க. நீங்கள் நினைப்பீங்க, யார் அவன் ரொம்ப பெரிய மயிலாகுவன், அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சா. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது தம்பி. இயற்கை நினைக்கணும். ஆமாம், நீ பண்ணுற அயோக்கியத்தனம்,
ஏவல்தனம், பில்லி சூனியத்தனம், திருட்டுத்தனம், பேய் இருக்குது, பிசாசி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, சாமி இருக்குன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கின்னு நீ வாழக்கூடிய உன்னையே இயற்கை காப்பாற்றுதுன்னா உண்மையே பேசி வாழ்கிறேனே 62 வருடமாக என்னை எப்படி காப்பாற்றுவான்? ஓகே, அடுத்தது என்னது? இரண்டாவது பக்கத்தில் பாவம் விளம்பரம் இல்லை. தினத்தந்தி கம்பெனி காருக்கு நஷ்டம்தான். இங்கேயும் நிறைய விளம்பரத்தை போட்டிருக்கலாம் என்ன. அப்புறம் அந்த கன்னித்தீவுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது. எப்பா, அது எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்துருக்குது கன்னித்தீவு. இதோ இந்த பாருங்க, அங்கே தோ இருக்குதுல்ல, பார்த்துக்குங்க, கன்னித்தீவு. ஆமாம், அதெல்லாம் இருக்கும், எல்லா தீவும் இருக்கும். நம்மளே தீவுக்குள்ளே தானே இருக்கிறோம். ஆமாங்க, உலகமே தீவுக்குள்ளே தானே இருக்குது. 3 பக்கம் என்னது தீபகற்ப நாடு தானே. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம். இந்த நிலமும் ஒரு நாள் கடவுளுக்குள்ளே போயிடும். இது கூட தெரியாமல் அவன் அடிச்சுக்கிறான். நான் தான் தலைவன்றான், நான் தான் கொள்கைன்றான், என் சித்தாந்தம்ன்றான், என் கொள்கைன்றான். கடைசியில் பார்த்தா மலத்தை தின்னுகிறான் மடையன், அறிவு இல்லாதவன் மனிதன். பெரிய மனிதன்றான், சின்ன குருவிக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாது. அப்படியே சரி, போயிடலாம். புது டெல்லி, ஜூலை 26. தலைப்புச் செய்திகள் தினத்தந்தி. ஓகேவா? ஜெகதீப் தன்கர் ராஜினாமா. துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமனம். தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாலி. ஓகேவா? ஜூலை 26. மாலத்தீவுக்கு ரூபாய் 4850 கோடி கடன் வழங்கும் இந்தியா. அதிபர் முர்சுவை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. 4850 கோடி கடன் வழங்கும் இந்தியாவாங்க. வழங்குங்க, நல்லா வழங்குங்க. அப்புறம் 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடியை மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்ற போது எடுத்த படம். See this photograph. பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஃபோட்டோ. அப்புறம் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னாக்க பிரதமர் மோடி அந்த முன்பக்க செய்தி, 1வது பக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி. ஆமாம், பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவுக்காக தூத்துக்குடி விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் பிரம்மாண்ட பந்தலை படத்தில் காணலாம். தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி வருவதையொட்டி கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம். இந்த ஃபோட்டோகிராஃப், திஸ் ஃபோட்டோகிராஃப் பாருங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செய்தி. சென்னை, நம்ம இங்கே சென்னையில் தேதி 26. தினத்தந்தி தலைப்பு செய்திகள். சிகிச்சை பரிசோதனைகள் நிறைவு. முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை வீடு திரும்புகிறார். நாளைக்கு வீட்டுக்கு போகிறாங்களா? சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஜூலை 26. ராஜஸ்தானில் துயர சம்பவம். அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து 7 மாணவர்கள் பரிதாப சாவு, மேலும் 28 பேர் காயம். ராஜஸ்தானில் 7 மாணவர்களை பலிகொண்ட அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து கிடப்பதையும் ஆசிரியர்கள் கிராமத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதையும் படத்தில் காணலாம். See this photograph. இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்க. ஓகேங்களா? ராஜஸ்தானில் பள்ளி கட்டிடம் விழுந்திருக்கிறது. அப்புறம் இங்கே பாருங்க, சென்னையில் தான் இந்த நியூஸ். 2025-26 ஆண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை. நெல்லை மாணவர் சூரியன் நாராயணன் முதல் இடம். MBBS தரவரிசை பட்டியல் வெளியீடு. 30ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. பார்த்தீங்களா? இதை பாருங்கள். இந்த இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லோரும் இருக்காங்களா பாருங்கள். பெயர்கள் எல்லாம் அங்கே கீழே இருக்குது.
ஓகேவா? மறுபடியும் வேணுன்னா கூட நான் ஒரு முறை அதை நான் படித்து விடுகிறேன். ஆமாம், 2025, 26ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை. நெல்லை மாணவர் சூரிய நாராயணன் முதல் இடம். எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் வெளியீடு 30ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. அது ஒன்று மைண்டில் வச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்மு தரவரிசை அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 3வது பக்கம். ஓகேவா? ஸோ அப்படியே நான் கொஞ்சம் டீயும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். ஏன்னா அப்புறம் ஆறிடும். அப்புறம் ஆறிப்போன சோறு, ஆறிப்போன இட்லி இதெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும். நீங்கள் போட மாட்டீங்க, நான் போடுவேன். எனக்கு எதுவுமே சுட சுட இருக்கணும். செய்திகள் கூட சுட சுட இருக்கணும். பழைய செய்திகள்னும் போது போர் அடிக்குது. அதுக்காக தான் நான் வந்து என்னுடைய வீடியோக்குள் 2000 இல்லைங்க, 22,000 வீடியோக்கள் மேலே இருக்குது யூடியூப்பில். அதை போயிட்டு திருப்பி எடுத்து போட மாட்டேன். அதப்பா 4 பேர் தான் பார்த்துருப்பான், 4 பேர் 5 பேர் தான் பார்ப்பான். அதுக்கு மேலாம் எவனும் பார்க்க மாட்டான். நான் இதை வச்சு சென்சஸ் கணக்கு எடுத்துப்பேன். உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கான். இந்த யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டால் அது போய் பப்ளிக்கில் தான் உழுது. பப்ளிக்கில் தான் எல்லாம். ஆமாம், 800 கோடி பேர் உலகத்தில். 400 கோடி பேர் எப்படியும் பார்த்தா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பான், செய்தி பார்ப்பேன், எல்லா கருமத்தையும் பார்ப்பான், எல்லா இழவையும் பார்ப்பான். மெயினாக ஃபிகர் துணி இல்லாமல் இருக்கிறத நல்லாவே பார்ப்பான். நான் கூட பார்ப்பேன். ஆமாம், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பார்க்க வேண்டியது தானே, பார்க்கறதுக்கு தானே போடுறான். பட் நியூஸை அவனுமே பார்க்க மாட்டான். நியூஸை அவனுக்குமே பிடிக்காது. பாவம், அவன் நியூஸே அவனுக்கு தலைவலி. ஒருத்தவனுக்கும் 1008 நியூஸு. எந்த நியூஸு போய் அவன் கேட்பான்? அவனுக்கே 1008 பிரச்சனைப்பா, 1008 நியூஸுப்பா, 1008 அசிங்கம்பா, 1008 கேவலம்பா. காலையில் எழுந்து சாயங்காலம் தூங்குறதுக்கு முன்னால் வீட்டை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், கட்சிக்காரனை காப்பாற்றணும், கடன்காரனை காப்பாற்றணும். எங்கள் தெருவில் ஒரு திருட்டுப்பையன் ஒருத்தவன் இருக்கிறான், பயங்கரமான அயோக்கியம். ஆமாம், வட்டிக்கு கடன் கொடுக்குறோம், 10 பைசா வட்டிக்கு வாங்குவான். ஆமாம், ஒரு 30-40 அல்ல கைங்களை கையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். ஊரில் இருக்கிறதெல்லாம் போய் அவங்ககிட்ட தான் வாங்குது கடன், 10 பைசா வட்டி. ஆமாம், 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துருப்பான். எப்போ? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் 10,000 ரூபாயை கொடுத்துருப்பான்ப்பா. இன்ன வரைக்கும் 8 லட்சம் 10 லட்சம் கிட்ட வட்டியாகவே வாங்கியிருப்பான். ஆமாம், வட்டியாகவே வாங்கியிருப்பான். அவங்கக்கிட்ட போயிட்டு இன்னும் நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இன்னும் நீ 50,000 ரூபா கட்டணும் அப்படின்வான். எவ்வளோ? 15 வருஷத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட 10,000 ரூபா வாங்கினையா, இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டியிருக்கேன் ஐயா. இப்போ வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கேட்டால் இன்னும் 50,000 கொடுக்கணும்னு சொல்கிறியா? நீ நல்லா இருப்பியா ஐயான்னு கேட்டால் போதும். அந்த 40 அல்லகைங்க இருக்குதுல்ல, அதாவது பீத்தினுமேப்பா, அல்லகை நொல்லகை திருட்டுக்கை, அதெல்லாம் அவனை போட்டு பப்ளிக்கில் போட்டு அடிக்கும். ஆமாம், போலீஸ்காரெலாம் வந்து ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டார், துட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார். ஆமாம், யாராவது கொடுப்பான். என்னப்பா 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறான் வட்டியா போலீஸ்காரா, அவனுக்கு 2 இட்லியும் ஒரு வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்தா போதும். போலீஸ்காரன் மாமா தானே, அவனுக்கு அதுவே அதிகம். 2 வடை ஒரு டீ, அதுவே போலீஸ்காரங்களுக்கு அதிகம். ஆனால் கோடியாக வாங்குறானுங்களே, அவங்களுக்கு எதுக்கு இது கூட கொடுக்கக்கூடாதானே அவன் கொடுப்பான். திருட்டு நாய்ங்க, திருட்டு பசங்க. சரி, டீ குடி. காலம் உலகம் எப்படியும் அழிய போகுது. அதில் முதல்ல இந்த போலீஸ்காரங்க தான் அழிவானுங்க. இப்போவே தொடங்கிடுச்சு. ஆமாம், இப்போ இந்த பக்கம் எங்கள் சிவகங்கையா ஒரு பாவம் ஒரு சாமி பத்திரகாளியா வருது. அந்த பத்திரகாளிக்கே காவல் காத்தவனை கொண்டுட்டானுங்கய்யா. பத்திரகாளி சாமிக்கு காவல், சாமியே காப்பாற்ற முடியலப்பா அவனால். அவனே அடித்து கொண்டுட்டாங்க ஐயா. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நாடுயா இந்த நாடு. இதில் பண்பாடாம் கலாச்சாரமா இவன் பேசுறதெல்லாம் என்னடா பேசுகிறாயா, என்னடா பேசுகிறான். ஐய சரி பேசு சீக்கிரமாக வருது. என்னது? ஆமாம், டிசம்பரு. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது டிசம்பருக்கு? டிசம்பர் வரைக்கும் ஆடு ஆட்டம், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடு. நான் இப்படிலாம் பேசுறதுக்கு கோச்சிக்க மாட்டேன் தம்பி, வருத்தப்பட மாட்டேன் தம்பி. ஆனால் நான் வருத்தப்படுவது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இன்னும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது, இந்த இயற்கை இந்த உலகத்தை அழிக்காமல் வைத்திருக்கிறது.
சாமியெல்லாம் மயிரை கூட போடுங்க, சாமியாவது ஈமியாது அது அதில் அது சும்மா தேங்காயும் ஊது வச்சியும் கேண்டலையும் கொளுத்தி ஊட்டிட்டு தான் அது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் அடி மூஞ்சிக்கெல்லாம் அந்த காலத்து அரசன்கள் மாதிரிலாம் அதுக்கு வேலை செய்வார். அரசன் நன்றே கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுவான். இது நின்றுக்கணும் கொள்ளாது, உக்காந்துக்கணும் கொள்ளாது, படுத்துக்கணும் கொள்ளாது, தூங்கிக்கணும் கொள்ளாது. எது இந்த ஷாடி அரசன் அன்றே கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுமா. அப்புறம் நின்றுக்கின்னு, அப்புறம் தூங்கிக்கின்னு, அப்புறம் பறந்துக்கின்னு, அப்புறம் படுத்துக்கின்னு. ஏங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. கரும கருமா. என்ன பண்ணி தொலைகிறது? ஆமாம், என்ன பண்ணி 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 தான் பண்ணி பண்ணி. சரி விடு, அப்படி தான் பேசுவேன். நீ என்ன வேணா பண்ணணுமோ பண்ணிக்கோ, புரியுதா? ஆமாம், நமக்கு உண்மை நேர்மை. ஜான் பாஸ்கோ சாவறானா செத்துட்டானா நீ கொன்னிட்டினா அவன் கல்லறையில் உண்மை பேசினவன்னு எழுது. அதுவாது எழுத தெரியுமா? அதுவும் எழுத தெரியாது. அப்புறம் என்ன உங்கள்கிட்டலாம் நான் உட்காந்து பேசிக்கின்னு உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்துக்கின்னு கேவலமாக இருக்குது. 195 நாடுகள், 10 நாடுகள் தான் மகிழ்ச்சி நாடுகள். மீதி எல்லாம் எங்கேயா போச்சு மகிழ்ச்சி? அதே மனுஷன், அதே கை, அதே இதயம், அதே ரத்தம், அதே கண்கள், அதே மூக்கு, அதே சிந்தனை, அதே மூளை. 10 நாடுகளுக்கு மட்டும் அப்படி எப்படி வந்தது? மீதி நாடுகளுக்கு ஏன் வரல? தலைவன் சரியில்லை, தலைவனை விட தேர்ந்தெடுக்கும் மக்கள் சரியில்லை. தானா சேர்ந்த கூட்டம்னுவான். எந்த கூட்டம்? மக்கள் கூட்டம். தரித்திரம் பிடிச்ச கூட்டம், எச்ச முள்ள மாதிரி கூட்டம். ஒரு ஃபாரினர்கிட்ட போய் 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா, 2 ரூபாயோ 3 ரூபாயோ, இப்போ 5 ரூபா ஒரு வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை ஒரு ஃபாரினர்கிட்ட ஒரு படிக்காத கிளவி, ரோடு மேலே வாழைப்பழம் விற்கிற கிளவி 100 ரூபான்னு சொல்லுது. எவ்வளோ பெரிய கேவலமான நாடு, உலகம், மக்கள், அவன் மனசு அழுக்கு உள்ளம் அடைச்சி எல்லாம். அந்த கிளவி குடும்பத்தில் இன்னைக்கு இல்லை, லட்சம் ஜென்மங்கள் அதுக்கு இருந்தாலும் அந்த லட்சம் ஜென்மங்கள்லையும் அதோடைய குழந்தை கிழந்த பேரன் அப்பன் கிப்ப அத்தா கித்தா எல்லாம் பிச்சை எடுத்து தான் வாழணும். எங்கேருந்தையா வந்தது? எவையா சொல்லி கொடுத்தான் அந்த கிழவிக்கு? 10 ரூபா பழத்தை வெள்ளைக்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு வியின்னு எவையா சொல்லி கொடுத்தான்? எவையா கற்றுக் கொடுத்தான்? எந்த டீச்சர் வந்து கொடுத்தா? எந்த சமூகம் வந்து கற்றுக் கொடுத்துச்சு? எந்த நாட்டுக்காரன் வந்து கற்றுக் கொடுத்தான்? கேவலமான மக்கள். இதெல்லாம் திருந்த போகிறதில்ல. நான் என்ன மாதிரி தான் நான் பேசுறது நிறுத்துறேன். சரி, ஏதோ கேட்டால் கேளு, கேட்காட்டினப்போ படிக்கிறது என் கடமை, படிக்கிறேன். ஓகே. புது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எஸ்ஐஆர் என்று எழுதப்பட்ட வாசக அட்டைகளை குப்பை தொட்டியில் வீசிய போது எடுத்த படம். ஐயோ, இவர் என்ன விட மோசமாக இருப்பார் போலகுத. என்னப்பா அது? நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எஸ்ஐஆர் என்று எழுதப்பட்ட வாசக அட்டைகளை குப்பை தொட்டியில் வீசிய போது எடுத்த படம். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் 4வது நாளாக போராட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த வாசகத்தை கிழித்து எறிந்தனர். ஓ மை காட், சீரியஸ்ப்பா. நானே தேவலாம் போல இருக்குதுப்பா. நான் இன்னும் இதெல்லாம் கீழ்ச்சி போடலையே. சீக்கிரத்தில் வாக்காளர் அட்டை, அப்புறம் ஆதார் அட்டை, அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் வேறு என்னென்ன இழவு கருமாந்திரம் கார்டு, போஸ்ட் கார்டு, வேஸ்ட் கார்டு, வெந்த கார்டு, விவாத கார்டு, சுடு கார்டு, எல்லா கார்டையும் போட்டு எரிச்சிடுறேன். ரொம்ப காண்டில் தான் இருக்கிறேன். ரொம்ப வெறுத்து போயிருக்கிறேன் இந்த மக்களை நினைத்து, இந்த அரசாங்கத்தை நினைத்து. எல்லா கார்டையும் கொளுத்திட போகிறேன். எதுக்கு வேஸ்ட்டு தண்ட கருமாந்திரம்? இந்த மாதிரி கார்டு இருக்கிறதுனால தானேப்பா. ஏன்னா லோன் வேணுமாங்க, ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஆமாம், ஸ்கூட்டர் வேணுமாங்க, ஆதார் கார்டு இருந்தால் போதும். கார் வேணுமாங்க, ஆதார் கார்டு இருந்தால் போதும். அட கடவுள், என்ன கொடுமடா இவங்க.
ஆதார் கார்டு இருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். ஆதார் கார்டு இருக்குதாங்க, பேன் கார்டு கொடுக்குறோம். அட அட பாவிங்களா, அட பாவிங்களா. பேண்டை சூத்துறதுக்கு கழுவுறதுக்கு தண்ணி இல்லைடா. ஆ பப்ளிக் பிளேஸில் அங்கே இங்கே எவனா பேண்டான்னு வச்சுக்கோ. பேண்டானா என்ன? கக்கூஸ் போனானா கழுவுறதுக்கு தண்ணி இல்லைடா. புறம்போக்குங்களா, தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் இல்லை. குடிக்கிற தண்ணியை காசாக்கி அதை விற்றுக்கினுக்கிறீங்க. சாராயத்தில் அதை ஊற்றி விற்றுக்கினுங்கிறீங்க. மனுஷனாடா நீங்களாம். வருது இயற்கை வருது. அதுவும் வெள்ளம்தான், அதுவும் தண்ணீர் தான், இதுவும் தண்ணீர் தான். அந்த வெள்ளத்தில் நீ போனீங்கன்னா அதோடு போய் சேர வேண்டியதுதான் மேலே. இந்த வெள்ளம் கொஞ்சம் மெதுவாக சாவடிக்கும், அந்த வெள்ளம் குயிக்காக சாவடிக்கும். உதாரணத்துக்கு அரசனை மாதிரின்னு வச்சுக்கியா, இந்த மழை பெரு வெள்ளம் பேரிடர் நிலம் நெடுவெல்லாம் அரசனை மாதிரி அப்படியே அமுக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லை, இந்த தண்ணி குடிக்க தண்ணி, சூத்து கழுவுறதுக்கு தண்ணி அது கூட இல்லைன்னு சொன்னோமே. அதெல்லாம் டாஸ்மாகில் சரக்கு இருக்குதுல்ல, அந்த வாயில் ஊற்றாத, கீழே ஊற்றி கழுவிக்கப்ப. மூஞ்சியும் மொகர கட்டிங்களை பாரு, தருதரம் பிடிச்சதுங்க. சரி, ஓகே, இங்கே பார்க்கலாம். சென்னை ஜூலை 26 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். இதெல்லாம் என் சொந்த கருத்து. தினத்தந்தி பேப்பருக்கும் என்ன நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அங்கேருந்து ஏதோ சின்ன லைன் எடுத்துக்கிறேன், சொந்தமாக நான் பேசுகிறேன். புரியுதா? நான் என்ன பேசினாலும் அது என் சொந்தம். ரைட்டா? பேப்பருக்கும் எனக்கு பேப்பரில் ஏதோ தலைப்பு இருக்குது, அதை படிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? சென்னை ஜூலை 26 ஜனதாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கம் செய்யலாம். ஜனதாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயல். வாக்காளர் பட்டியலில் திருத்தம், தில்லு முள்ளு நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டாம். மு.க.ஸ்டாலின் ஆமாம் சொல்கிறாங்க, நல்லா கேட்டுங்க. ஆமாம், அவங்க அப்பா 1969 இந்த நாட்டை கெடுக்க தொடங்கினார். இன்ன வரைக்கும் அது குட்டிச்சவராக போயிடுச்சு. ஆமாம், அவங்க அப்பா தொடங்கி வச்சது தான் எல்லாமே. ஆமாம், சரி. ஜனதாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயல், வாக்காளர் பட்டியல் திருத்தம், தில்லு முள்ளு நடவடிக்கை. முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டாங்க. தில்லு முள்ளு நடவடிக்கை இன்றைக்கி தான் தொடங்கியிருக்குதாங்க. கேட்டுக்கிட்டீங்களாங்க? தில்லு முள்ளு நடவடிக்கை 1969 அண்ணா அவர்கள் இறந்த உடனேயே அமைக்கினார். இவரெல்லாம் யாரும் போய் தேர்ந்தெடுக்கலை. இப்போ இந்த கமலஹாசனை யாராவது தேர்ந்தெடுத்தாங்களாங்க? மக்கள் ஓட்டு போட்டால் கமலஹாசன் எம்பியாக இருக்கிறாரு. திமுக எம்பியாக ஆட்சி இருக்கு. எம்எல்ஏக்கள் நினைத்து உருவாக்குவது தானேங்க எம்பின்னா. அது ஒரு செல்லாத காசு, அவ்வளோதான். சும்மா அப்படி பார்லிமெண்ட்டில் உக்காந்து பெஞ்சு துடைக்கணும், இல்லை பெஞ்சு துடைக்கணும், இல்லை மைக்கு அழுக்காக இருந்தால் அது துடைக்கணும். அதுதான் அந்த எம்பி. என்ன பணம் சொத்து விற்று அப்புறம் என்னது இடி ரைடு, அப்புறம் என்ன ரைடு, இந்த மாதிரி லட்சம் கோடி ரூபா வச்சுருந்தா கூட ஆமாம் எம்பியாக இருந்தாக்க. ஆமாம், நம்ம முதல்வர் ஐயா அவர்கள், முதல்வர் ஐயாவுக்கு ஒரு ஐயா இருக்கிறார் பாருங்க, பிரதமர் ஐயா. அவரை அட்ஜஸ்ட் பண்ணின்னு அப்படியே காலத்தை ஓட்டலாம். கேவலம் இதெல்லாம் கேவலம். ஒரு நல்ல அற்புதமான கமல் சாரை நான் ரொம்ப சிறப்பாக மதித்து கொண்டு இருந்தேன். ஆமாம், எப்போ வரைக்கும் அந்த டார்ச் லைட்டையும் டிவியும் ஒடிகிற வரைக்கும் அவர் என் நெஞ்சத்தில் இருந்தார், என் உள்ளத்தில் இருந்தார். இப்போ தூக்கி குப்பையில் போட்டேன். அது கூட இது சாதாரண குப்பை இல்லை, யூடியூப்ன்ற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான குப்பை தொட்டியில் தூக்கி போட்டதோ இப்போ போட்டனே, அந்த மாதிரி தான். மனுஷனாங்க அவரெல்லாம், மனுஷனா அவரெல்லாம் உலக நாயகன் அல்லங்க, உலக கேவலன். அவர் படம் இந்த நாயகன், அப்புறம் தயவான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வினோத் கண்ணா ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் என் புள்ள தொப்புள் கோழி உழுந்து ஒரு 15 நாள் கூட அதுதான் இருக்கும். வீனஸ் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நாயகன் ஒரு 25 நாள் என் குழந்தைய நான் என் பிள்ளைய மைக்கேல் ஜாக்சனை பைப்பர் அவன் கொடுத்துருந்தான். அவன் இப்படிலாம் இறந்துட்டான், அவன் இறந்தே ஆகிப்போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 87 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்த போது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி என் பையன் பிறந்தான். அதே
1987 டிசம்பர் மாதம் 25 எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இறந்து விட்டார். இறந்த வருடம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் அவர் இறந்தார். அது வேறு விஷயம், அதை பற்றி நான் பேச வரல. பட் கேவலமான மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு 2026. 2026க்கு மேலே இந்த உலகம் இருக்குமே என்றால், நான் என்னுடைய ஆய்வுகள், அப்புறம் எனக்கு வர கனவுகள், அப்புறம் நான் இந்த குறைஞ்சது நான் 30-40 வருஷமாக ஆய்வுகள் மனிதர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். மனித மனங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். மனித மனம் எவ்வளோ கேவலமானது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அதன்படி பார்த்தால் 2020 முடிவு காலம். அதை மீறியும் போகணும், நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் அப்படியே நான் ஐசக்கா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை பெஞ்சமின் ஃப்ராங்க்லினா? சொல்லுங்கள். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இல்லைன்னா எதுவுமே இங்கே இல்லை. எவனாவது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பற்றி எவனா பேசுவானா? பேச மாட்டான். வேற எவனையாவது பற்றி பேசின்னு இருப்பான் விஞ்ஞானிகள் வரிசையில். பட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இதோ இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு தந்தை மட்டும் அல்ல, எத்தனையோ விஷயங்களுக்கு தந்தை. ஆமாம், ஜான் கென்னடியின் நண்பர். ஜான் கென்னடியே சுட்டானுங்க, இந்த ஜான் பாஸ்கோவையும் சுட்டுருவானுங்க, கூடிய சீக்கிரத்தில் சுட்டுருவானுங்க. வெப்ப அடைச்சி. சரி, அடுத்தது பார்க்கலாமா? கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 1796 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மாநிலங்களில் 2வது இடமா. சிறுநீரக மாற்று சிகிச்சைங்க. ஆமாங்க, கடந்த ஆண்டில் மட்டும்ங்க தமிழ்நாட்டில்ங்க 1796 சிறுநீரக மாற்றுங்க, அப்புறம் அறுவை சிகிச்சைகள்லாம் நடந்திருக்குங்க. மாநிலங்களில் 2வது இடமாங்க. ஆனால் ஒரு 1,00,000 சிறுநீரகங்களை இந்த பிச்சைக்காரன் அவன் இவன் இந்த ஆம்னி வண்டி இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு 10 மணிக்கு 1 மணிக்கு 1:30 மணிக்கெலாம் இந்த ரோட்டில், மெயின் ரோட்டில், என்ஹெச் ரோட்டில் இந்த பிச்சைக்கார பசங்க தூங்குவானுங்க இல்லைங்க. அப்போ சர்ன்னு ஒரு வேன் போய் நிற்கும், சர்ன்னு ஒரு கதவு அப்படி ஓடும். அந்த ஸ்லைடிங் டோரா என்னமோ ஒரு இழவு, சர்ன்னு 2 பேர் இருக்குவாங்க, சர்ன்னு தூக்கி உள்ள போட்டுப்பாங்க, சர்ன்னு அது எங்கேயோ போவோம். கிட்னி எல்லாத்தையும் எடுத்துடுவான். அதை சூப்பராக பாதுகாப்பான். அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு விற்றுவான் லட்சக்கணக்கான காசுகளை வாங்கிட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். போலீஸ்காரு, கவர்மெண்ட்டு, முதல் மந்திரி, அந்த மந்திரி, இந்த மந்திரி, சொந்த மந்திரி, சொப்பன சுந்தரி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரும் கேஸ் போட மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. அப்படியே எவனாவது இந்த மாதிரி வாழ்னு கத்தின்னு இருக்கிறானா, அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனை பிடிச்சி அவனை ஷேவ் பண்ணி, அதே மாதிரி மூஞ்சி கீஞ்சிலாம் கெட்டப்பெல்லாம் வச்சு அவனை கூட்டின்னு போய் இவன் தான் அந்த 26 குற்றங்களையும் பண்ணான், இல்லை 56 குற்றங்களையும் பண்ணான், ஏன் 1,00,000 குற்றம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு மயிரெல்லாம் போட்டு கட்டி கூட்டின்னு போய் புழல் ஜெயிலோ, தமிழ்நாட்டில் எத்தனை ஜெயிலோ என்னமோ இருக்குது, எல்லாம் இருக்கும். ஒரு 20, 30, 40, 50 இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வெள்ளூர் அங்கே மதுரை கோயம்புத்தூர்லாம் இருக்குமில்ல, சேலங்கெழுத்துலாம் இருக்குமில்ல, அங்கே தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருவான். அதோட முடியுது அவன் கதை. அவனை கூப்பிட்றதுக்கும் வரமாட்டான். வக்கீலும் போய் கதவை தட்டி எப்போ உன்னை பெயிலில் எடுக்கிட்டான்னு கேட்க மாட்டான். முடிச்சிட்டுவான், ஃபைல் க்ளோஸ். அதுதான். லட்சக்கணக்கான கிட்னிகள், லட்சக்கணக்கான கை உறுப்புகள், கால் உறுப்புகள். ஆமாம், ஹாஸ்பிட்டல் நாலேஜே இல்லாமல் தெருவில் 10 இது ஓடுது. டாக்டர்ஸ் இருக்கிறான். ஒருத்தவங்க கூட சர்டிஃபிகேட் வாங்கின டாக்டர் இல்லைப்பா, எல்லாம் போலி டாக்டரு. கேளு, நீ செக் பண்ணுப்பா. சொல்கிறான் வீட்டுக்கு கேமரா வைடான்றான், வீட்டுக்கு ட்ரோன் விடுன்றான். அவன் விடுறான். சீனாவில் ஒரு நாய் காவல் காக்குது, ரோபோ நாய். ஒரு ஏரியா எவ்வளோ பெரிய ஏரியா. இப்போ தாம்பரம் அப்படின்னு வச்சுக்குவோமே, தாம்பரம் இவ்வளோ பெரிய ஏரியா. ராத்திரியில் ஒரு ரோபோ நாய் கன்று வச்சின்னு காவல் காக்குது. திட்டு பையனா, அவனா, இவனா, அவனான்னு காவல் காக்குது சீனா. எத்தனையோ வகையான மிஷின்ஸ்லாம் வந்துச்சு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு எளிதாக. போய் பேசுகிறானா, உண்மை பேசுகிறானா, மெஸ்மரிசம், ஊடுயிசம், ஹிப்னட்டிசம், இப்படி ஏகப்பட்ட மிஷின்ஸுங்கெல்லாம் இருக்குது. அப்படி உடம்புல ஃபிக்ஸ் பண்ணால் போதும், ஆனால் அதே ரீட் பண்ணி சொல்கிறோம், பொய் சொல்கிறான், திட்டு பையன், ஐயோக்கியன்ட்டு அப்படி செகண்டில் சொல்லுவோம்.
அப்படிப்பட்ட மிஷின்ஸ் எல்லாம் இங்கே இன்னும் வாங்கவே இல்லை, இன்னும் வாங்கவே இல்லைப்பா. இந்தியாவிலே வாங்கலைன்னு நினைக்கிறேன், இந்தியாவிலே வாங்கலை. தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு வரப்போகுது? இதெல்லாம் ஃபாரின்லலாம் எப்பயோ வந்துடுச்சு, அதெல்லாம் 10 20 30 40 வருஷத்துக்குள்ளே வந்துடுச்சு. எனக்கு என்ன தெரியுங்க, பயங்கரமான ஒரு கோபம். அப்படியே நான் வெளியில் போகும்போது எனக்கு ஒரு கோபம் வரும். இந்த ரோட்டில் அதான் எம்ஜிஆர் செத்துட்டாருப்பான்வான் பாரு. அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. என் புள்ள பிறகுறப்பே அவர் இறந்து போயிட்டார். அந்த வருஷம் 87 இறந்துட்டார். காலங்காத்தால் டீ கடையில் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்றான்பா. அப்போ எவ்வளோ அறிவீனன், எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் தேவைதானா இந்த மண்ணுக்கு? மண்ணுக்கு பாரம், மண்ணுக்கு பாரமாக கூட இருந்துட்டு போ, பூமி உன்னை வந்து ஒன்றும் செய்யாது. ஆனால் மண்ணையே திருடி தின்றியே. பெத்த தாய் மாதிரி எது? மண். அந்த மண், மரம், செடி, கொடி, கனிமம், தனிமம் எல்லாத்தையும் தின்னுட்டீங்களாடா பாவீங்களே. நல்லா இருப்பீங்களாடா நீங்கள்? நல்லா இருப்பீங்க? சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்க. என் சாபம் உங்களெல்லாம் சும்மா விடாது. நான் இயற்கையின் பிள்ளை, நான் இயற்கையை ரசிக்கிறவன். ஒரு குயில் பாடும்பொழுது அதை ரொம்ப ஆனந்தமாக ரசிப்பேன். ஒரு நீர்வீழ்ச்சி அந்த சலசல சவுண்டு கேட்டுட்டா அவ்வளோ ரசிப்பேன். சருகுகள் நடக்கும்போது, குப்பை மேலே நடக்கும்போதும் சரி, இல்லை மரத்தின் இலைகள் கீழே கிடக்கும் பொழுது, அது மீது நடக்கும் பொழுது, அதன் ஒலியை கேட்கும் பொழுது, அந்த இசையை பார்த்து அப்படியே வந்து மயங்க அப்படியே நிற்பேன். இந்த மாதிரி லட்சக்கணக்கான இசைகள் இருக்கிறது, 1 2 3 இல்லை. சின்ன வண்டுகளின் அந்த ரீங்காரம் எப்பேற்பட்ட ஒரு ரீங்காரம் அது. இப்படிப்பட்ட இயற்கையை நாசம் பண்ணி அழிச்சு, சேறு சகதி, எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் பள்ளம். ஒரு தெருவில் கூட ரோடு நல்லா இல்லை. எல்லா தெருவையும் மூடுறான், மண்ணை கொட்டுறான், ஜல்லியை கட்டுறான், திருட்டு பையன் வீடு கட்டுறான். நல்லவன் ரோடில் படுத்து கிடக்குறான். என்ன வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி, ஓகே. இங்கே டைம் நிறைய போயினே இருக்குது. மணி வந்து 32 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எங்கே நிறுத்தியிருக்கேன், இதுக்கப்புறம் மோகனா வந்துடுச்சுனாக்க இந்த இடத்துலேருந்து மோகனாவை படிக்க சொல்கிறேன். ஆமாம். ஸோ இங்கே நான் எங்கே நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், சென்னை ஜனதாவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயல், வாக்காளர் பட்டியல் திருத்தம், துள்ளுமுள்ளு நடவடிக்கை, முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதை பார்த்துங்க, இந்த 2 ஃபோட்டோகிராஃப் பார்த்துங்க. இந்த 2 செய்தியுமே நான் வாசிச்சிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து மோகனா வந்ததுன்னா மோகனாவை மீதி செய்திகளை வாசிக்க சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவுலாம் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் அதுக்காகலாம் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, எல்லாம் அப்படிலாம் நம்ம பண்ணல. நம்ம செய்தி முக்கியம். உலகத்துக்கு வந்து செய்தி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்தி முக்கியம். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். என்னதான் பெரிய பெரிய ஞானி ஆகட்டும், ஜீவி ஆகட்டும், நாம் பின்னாடி என்ன இருக்குதுன்றது எவனுக்கும் தெரியாது. சைடில் என்ன இருக்குன்னு தெரியாது, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. நானே கொஞ்சம் வேகமாக சாஞ்சிங்கன்னா தலை அங்கே வச்சுக்கோ, அங்கே ஒரு ஆணி இருக்குது, அந்த ஆணி தலையில் பொத்துச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஸோ எல்லாவற்றுக்கும் இங்கே வந்து என்ன தேவை? அவேர்னஸ் வேணும், விழிப்புணர்வு வேணும். இங்கே விழிப்புணர்வு கிடையாது. ரோட்டில் கீட்டில், தெருவில், வீட்டில் எங்கேயுமே நோ பிளாடி வாட் அவேர்னஸ். ஸ்கூலில் இல்லை, ஆஃபீஸில் இல்லை, ரோட்டில் இல்லை, கோயிலில் இல்லை, வேற எங்கே சொர்க்கமா நரகமா அந்த மயிறு இல்லவே இல்லை. சொர்க்கமும் மயிறு எங்கேயுமே கிடையாது. மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, அவ்வளோதான். சொர்க்கம் எங்கடா இருக்குது? எவன்டா எவ்வளோ ராக்கெட்டு விட்றான்? எவ்வளோ ராக்கெட்டு விட்றான்? எலான் மஸ்க்கு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் வச்சுன்னு இருக்கிறாரு எலான் மஸ்க்கு, பெரிய. ஆமாம், மேலே. ஆமாம், ஃப்ளைட்டு அப்படியே ஃபியூவல் மாற்றிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எங்கடா சொர்க்கத்தை எவனாவது பார்த்துருக்கானா மேலே? அப்புறம் எவ்வளோ பூகம்பம் வருது, எவ்வளோ நிலநடுக்கம் வருது, என்னென்னமோ அடியிலலாம் போயிடுச்சு. நரகம் என்னமோ அடியில் இருக்குதுன்னா எவனாவது ஒருத்தனாவது போய் செத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு தான் சொல்லுங்களாடா, தரித்திரம் பிடிச்சிவானுங்களே. ஏன்னா சாவுங்க, நான் சொர்க்கத்தை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லு, நான் நம்புகிறேன். கடவுளை அங்கே பார்த்தேன் அப்படி சொல்லு, நான் நம்புகிறேன். நரகத்தை போய் பார்த்தேன், அங்கே வந்து எம்மா உக்காந்துனுங்கிறான், அங்கே வந்து தீர்ப்பு சொல்கிறான். எண்ணெய் சட்டியில் முறுக்கு சுட்டு இங்கே இப்போ இருக்கிற பேக்கரிங்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து சப்ளை பண்ணுறான்னு சொல்லு, நம்புகிறேன். ஏன்னா எண்ணெய் சட்டியில் எல்லாரையும் போட்டு அவர் வறுக்க தான் பண்ணுவாரா? வடை கிட்டலாம் சுட மாட்டாரா? வடை ரொம்ப ஃபேமஸ்ப்பா, தெருக்கு விற்கிறான் இப்போது.
ஆமாம், 10 ரூபா கொடுத்து ஒரு மெதுவடை வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த எமன்கிட்ட சொல்லி கொஞ்சம் முறுக்கு, வடை கடைலாம் சுட்டு பூமிக்கு கொஞ்சம் இருக்கிற நல்ல இந்த டீ கடை, கீ கடை, ஹோட்டலுங்கெல்லாம் சப்ளை பண்ண சொல்லுப்பா. எண்ணெய் சரியில்லை. எல்லாம் ஏற்கனவே எங்கேயோ வறுத்த எண்ணெய், காஞ்ச எண்ணெய், அப்புறம் தீஞ்சு போன எண்ணெய் எல்லாம் எவனோ டின்னில் போட்டு விற்கிறான். அதையும் வாங்கிட்டு வரான். அதை ஊற்றி வடை சுடுறான். அந்த வாடையை தின்னு நமக்கு வயிற்று வலி வருது. என்ன கருமண்டா அவங்க கருமம். கொஞ்சமாக திருந்துங்களா. சரி, எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், மோகனா வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் உங்களை வந்து நியூஸுகள் படிக்க சொல்கிறேன். தேங்க்யூ.